தந்தை பெரியார் கல்லூரியின் வணிகவியல் துறை சார்பாக வங்கித்துறையில் வேலைவாய்ப்புகள் குறித்த ஒரு நாள் பயிலரங்கம் ஸ்டெல்லா மேரி வங்கி பயிற்சி மையத்தோடு இணைந்து இப்போது இனிதே துவங்க இருக்கிறது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வை வரவேற்புரை ஆற்றுமாறு வணிகவியல் துறை தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தந்தை பெரியார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சி வணிகவியல் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி துறை நடத்தும் வங்கித்துறையில் வேலைவாய்ப்புகள் குறித்த பயிற்சி பட்டறையில் வணிகவியல் துறை சார்பாக வரவேற்புரை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முதற்கண் இந்நிகழ்ச்சிக்கு தலைமையுரை ஆற்ற வந்திருக்கும் நமது கல்லூரி முதல்வர் முனைவர் கா. வாசுதேவன் அவர்களை வருக வருக என வரவேற்று இந்நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதியையும் ஆதரவையும் வழங்கி மேலும் வணிகவியல் துறையை எப்பொழுதும் ஊக்குவிக்கும் பெருந்தன்மையுடைய எங்கள் முதல்வர் அவர்களுக்கு வணிகவியல் துறை சார்பாக நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஸ்டெல்லா மேரிஸ் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் சார்பாக வங்கித்துறையில் வேலைவாய்ப்புகள் குறித்து சிறப்புரையாற்ற வந்திருக்கும் ஆர். பிராங்க்லின் முன்னாள் கனரா வங்கி ஊழியர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து நன்றியுரை வழங்க இருக்கும் இப்பயிற்சி பட்டறையின் அமைப்பு செயலாளர் முனைவர் சே. பரமசிவன் வணிகவியல் துறை இணை பேராசிரியர் அவர்களை வருக வருக என வரவேற்று எப்பொழுதும் இது போன்ற பயிற்சி பட்டறைகளையும் கருத்தரங்குகளையும் ஆர்வத்துடனும் முனைப்புடனும் நடத்தி வணிகவியல் துறைக்கு பெருமை சேர்ப்பதற்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வந்திருக்கும் எமது துறை ஆசிரியர்களும் பிறை துறை ஆசிரியர்களும் மற்றவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இறுதியாக இந்த பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு பயன்பெற இருக்கும் எமது வணிகவியல் துறை மாணாக்கரை வருக வருக என வரவேற்கிறேன். வங்கித்துறையில் பணிபுரிய அனைத்து மாணாக்கருக்கும் தகுதி இருக்கின்றது என்றாலும் எமது வணிகவியல் மாணாக்கருக்கு சிறப்பு தகுதி இருக்கின்றது என்பதால் எமது துறை மாணாக்கரை வங்கி அதிகாரிகளாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கோடு இப்பயிற்சி பட்டறையானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை அனைத்து மாணவர்களும் நல்ல வாய்ப்பாக ஏற்றுக்கொண்டு நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய வணிகவியல் துறை தலைவர் அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று முதல்வரிடம் கோரிக்கை வைத்த போது உடனடியாக எந்தவிதமான கல்வி சார்ந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் நலன் சார்ந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லபடியாக நடத்தி கொள்ளுங்கள் என்று அனுமதியும் உற்சாகமும் எப்போது நாங்கள் எது கேட்டாலும் உடனடியாக செய்து தரக்கூடிய ஒரு நல்ல முதல்வர் இந்த கல்லூரிக்கு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த முதல்வர் அவர்களின் தலைமையில் நமது கல்லூரியின் செயல்பாடுகள் மட்டுமல்ல, இந்த பயிற்சி பட்டறையும் சிறப்பாக நடைபெறும் என்ற நம்பிக்கையில் நமது கல்லூரியின் முதல்வர் அவர்களை தலைமையுரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் சத்தமாக சொல்லலாமே. சரி, மாணவர் நலன் கருதி எப்பொழுதுமே நமது கல்லூரியில் செயல்படுகிற 16 துறைகளும் உங்கள் நலன் கருதி செயல்படுகின்றன என்பதில் எனக்கு பெருமிதம். அதிலும் குறிப்பாக வணிகவியல் துறை எப்பொழுதுமே மற்ற துறைகளுக்கெல்லாம் வழிகாட்டியாக மாணவர் நலனில் அக்கறை கொண்டு பல்வேறு பயிற்சி பட்டறைகளையும் கருத்தரங்குகளையும் நிகழ்த்துகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று இந்த ஒரு நாள் பயிற்சி பட்டறையானது பயிற்சி பட்டறை ஒர்க் ஷாப்னு எடுத்துக்கலாம், செமினார்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மிகச்சிறப்பாக
ஏற்பாடு செய்திருக்கிற நம் கல்லூரியினுடைய வணிகவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பரமசிவன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னா மிகச் சரியாக நேர்த்தியாக செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு எப்பொழுதும் உண்டு. இதை நான் கண்கூடாக பார்த்தவன். பிளேஸ்மெண்ட் செல்லுன்னு ஒரு அமைப்பு நம்ம கல்லூரியில் இருக்குது. அதை அவரை பொறுப்பேற்று நடத்துகிற பொழுது நிறைய நிகழ்வுகளை இந்த கல்லூரியை நடத்தி நம் கல்லூரிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது அவர் இது மாதிரி நடத்தணும் அப்படிங்கும் பொழுது அவர் சொன்னார் இல்லையா, ஒரே தகவல் தான், மாணவர்களுக்கு பயனுடைய எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதற்கு எந்த தடையும் இல்லை. ஏன்னா உங்களுக்கான நிகழ்வு, உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றுகிற நிகழ்வு, உங்கள் வாழ்க்கையை வளமாக்குகிற நிகழ்வு. எனவே இந்த நிகழ்வை நீங்கள் நிச்சயமாக நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுவும் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1/4 நூற்றாண்டு முதல்வர் அறையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். 25 ஆண்டு காலம் இந்த பணியை அவர் மேற்கொண்டு வருகிறார். அதாவது ஸ்டெல்லா மேரி ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் நம்ம உறையூரில் தான் இருக்குது. அவரும் வந்திருக்கிறார், அவருடைய துணைவியார் ஸ்டெல்லா மேரிஸ் அவர்களும் வந்திருக்கிறார். அவர்கள் இருவரையும் வரவேற்புரையாற்றிய துறைத் தலைவர் மதிப்பிற்குரிய முனைவர் சரோஜா அவர்கள் வரவேற்றாலும் கூட முதல்வர் என்ற அடிப்படையில் நானும் அவர்களை அன்போடு கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் அகமகிழ்கிறேன். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் முதல்வர் அறையில். நிறைய வங்கிகளில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த வேலைவாய்ப்பு பணிகளை எல்லாம் நாம் எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம்? முதல்ல பயன்படுத்துகிறோமா? அதற்கான முயற்சியை எடுக்கிறோமா? இல்லை. எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இங்கேருந்து நிறைய வங்கிகளில் வேலை பார்க்குறாங்க. ஏன் தமிழர்கள் இல்லையா? வங்கிகளுக்கு வேலை பார்க்கக்கூடிய தகுதி தமிழர்களுக்கு இல்லையா? இருக்குது. நாம் முயற்சி எடுப்பதில்லை, அதான் கோளாறு. அப்போ உங்களை அந்த முயற்சி எடுக்கிற அந்த பணியில் ஈடுபடுத்துகிற பணியைத்தான் இந்த பயிற்சி பட்டறை நினைவு கூறுகிறது. அதற்கான ஆயத்த வேலைகளை தான் நம்முடைய இந்த பட்டறையுடைய ஒருங்கிணைப்பாளர் பரமசிவன் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். எனவே அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய திரு ஆர் பிராங்க்லின் அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுடைய தகவல்களை தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவர் அளிக்கிற தகவல்களை மிக கூர்மையாக செவிமடுத்து கேளுங்கள். புக்லெட் வேறு கொடுத்துருக்கார் இலவசமாக உங்களுக்கு. நிச்சயமாக அதுவும் உங்களுக்கு உதவும். எனவே இந்த கல்லூரியில் இந்த பயிற்சி பட்டறையின் மூலமாக எதிர்காலத்தில் இந்த பயிற்சி பட்டறையின் மூலம்தான் நாங்கள் இந்த வங்கி வேலைக்கு சென்றோம் என்று ஒரு 4 பேர் சொன்னால் போதும், இந்த பயிற்சி பட்டறையுடைய வெற்றி உறுதியாகும். எனவே இந்த நல்ல வாய்ப்பினை மாணவ செல்வங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை தந்த பரமசிவம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். மிக எழுச்சியாக தலைமையுரையாற்றிய நமது கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள ஸ்டெல்லா மேரி ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கினுடைய நிர்வாகியும் இந்த நிகழ்விலே உங்களுக்கு வங்கி வேலைவாய்ப்புகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இருக்கின்ற உயர் திரு பிராங்க்லின் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். காலையில் உங்கள் மத்தியில் இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கிய நமது கல்லூரி முதல்வர் முனைவர் திரு வாசுதேவன் அவர்களுக்கும், இதை வெகு ஆர்வமாக அந்த ஆர்கனைஸ் செய்த பேராசிரியர் திரு பரமசிவம் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் திருமதி சரோஜா அவர்கள் வரவேற்பை சொன்னவர்களுக்காகவும் என்னுடைய முதற்கண் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வங்கி அதனுடைய நிறையா பேர் நீங்கள் எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். பேங்க்குன்னு இருக்கு இல்லையா, பேங்க் நம்ம வங்கிகள்ன்றோம் இல்லையா, எத்தனை பேர் பேங்க் ஜாப் போகலான்னு யோசிக்கிறீங்க? எனக்கு சும்மா கை தூக்கு பார்க்கலாம். போகிறோம் போகலன்றது ரெண்டை பார்த்தீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஆஃப்டர் பிகாம் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? எம்காம் எல்லாம் நல்லா யோசிங்க. அதாவது இது உங்களுக்கு
நிச்சயமாக ஏதாவது ஒரு வேலைக்கு போக தான் நம்ம படிக்கிறோம் இல்லையா? நல்லா பார்த்துங்க, ஒரு வேலைக்கு போகிறதுக்கு தான் நம்ம வந்து இங்கே படிக்கிறோம். உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்னன்னா, நம்முடைய கல்லூரி முதல்வராகட்டும், உங்களுடைய அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருக்கும் திரு பரமேஸ்வரா இருக்கட்டும், அவருக்கு அவங்களுக்கு என்னன்னா பிள்ளைங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அதை வந்து நம்ம முதல்வர் பேசும்போது சொன்னாங்க, நிறைய நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறாங்கன்னு சொன்னார். அது 100க்கு 100 உண்மை. காரணம் என்னென்னா, நாம் நம்ம கல்லூரி நாட்கள் போதே நம்ம அந்த டைம் அந்த மாதிரி கிடைக்கிற சந்தர்ப்பங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், விட்டு விடுறோம். ஆனால் வட இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பயிற்சி மையங்கள் மாத்திரமல்ல, பயிற்சி மையத்தை விடுங்க, அவங்களாகவே தனியாக படிக்கும் பொழுதே, இந்த பொழுது நீங்கள் பிகாம் படிக்கும் போதே அவங்க இந்த பேங்க்கு போகணுன்னு நினச்சிட்டு அந்த பேங்க் தேர்வை குறித்து அவங்க எல்லாத்துக்கும் ஒரு விளக்கங்களை பெற்றுக்கொண்டு அதையே ஒரு நோக்கமாக வைத்து அவர்கள் செயல்படுவதனால தான் இன்றைக்கி எல்லா தேர்வுகளையும் அதிகமாக நார்த் இந்தியன், அதாவது வடநாட்டிலேருந்து நிறைய பேர் தேர்வு செய்யப்பட்டு இங்கே வராங்க. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறோம், நல்லா பாருங்கள், நம்மளுடைய ஒரு அரசு கல்லூரி, இந்த அரசு கல்லூரியில் முழுவதும் மாணவர்கள் நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் இவர் நல்ல சந்தர்ப்பத்தை முதல்வர் உங்களுக்காக அனுமதி கொடுத்து, அதே வேளையில் திரு பரமேஸ்வரன் சார், அவர் பேராசிரியர் பரமேஸ்வரன் என்ன பண்ணுறாங்க, டிபார்ட்மெண்ட்லாம் கூப்பிட்டு இதை செய்யணும் போது, நீங்கள் நான் ஒரு வார்த்தை கேட்கும்பொழுது என்ன வேலைக்கு போகிறீங்க, வங்கி வேலைக்கு போகிறீங்களான்னு கேட்கும்போது உங்களுக்கு தயக்கம். நாம் ஏதாவது ஒரு கண்டிப்பாக இனி வரும் நாட்களில் நாம் படிப்பை முடித்தவுடன் ஏதாவது ஒரு வேலையில் சென்று அமராவிட்டால் இனி வரும் நாட்கள் மிகவும் கடினமாக இருக்கும். இந்த கல்லூரியில் நம்ம இருக்கிற நாட்கள், நாங்களும் அந்த கல்லூரி நாட்களில் கடந்து வந்தவங்க தான். அப்போ ஒன்றுமே நமக்கு தெரியாது. அவங்க கொடுக்குற ப்ரோக்ராம்ஸு இதெல்லாமே என்ன செய்வோம், இது என்ன ஒரு ப்ரோக்ராம், நான் இப்போ போகல, நான் போயிடுறேன் அப்படின்னு போவாங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு வெளியே கல்லூரியை விட்டு வெளியே போன பிறகு நீங்கள் ஒவ்வொரு தேர்வுக்கும் பணம் கட்டி படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ நினைப்போம், ஐயோ அன்றைக்கி கல்லூரியில் ஒருத்தர் நமக்கு அரேஞ்ச் பண்ணாங்களே, நம்ம அதை பண்ணி தான், அதுக்காக நீங்கள் அனாவசியமான ஒரு செலவுகளை நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். இப்படி கல்லூரியில் நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும், இந்த நிகழ்வுகளை நீங்கள் வந்து நல்ல நீங்கள் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உங்களை நீங்களே இது என்ன செய்யணும், இதை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஸோ இப்போ வங்கிகளை எடுத்துக்கொள்வோம். நல்லா பாருங்கள், கொரோனா காலங்களிலே என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ், எல்லா துறைகளுமே முடங்கிவிட்டன. ஆனால் ஒரு நாள் கூட வங்கிகள் மூடப்படவில்லை. எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஏனென்றால் வங்கிகள் மூடப்பட்டால் நீங்கள் பணம் போட்டவர்கள் பணம் எடுக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாகிவிடும். அந்த பணம் வாங்கிக்கிறதுக்கு அவங்க திறக்கலை. மக்கள் வந்து பணத்தை, அவர்கள் போட்ட பணத்தை எடுத்து மருத்துவ செலவுக்கோ இல்லை மற்ற காரியங்களுக்கு செய்யும் பொழுது இந்த வங்கிகள் இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கிய தூணாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் வங்கியில் வேலை வாய்ப்புகள் வரும் நாட்களில் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த பிபிடி பாருங்கள், வங்கியுடைய மாற்றங்கள் எப்படி பாருங்கள். ஜஸ்ட் அந்த பிபிடியில் பாருங்கள், வங்கியுடைய மாற்றம், சேஞ்சஸ் இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரி, அந்த பிக்சர் பாருங்கள். ஒரு மனித கரம் இருக்கும் இல்லையா, இந்த பக்கம் மனித கரம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோபோ. என்ன அதில் என்ன காரியம்னா, காலங்கள் மாறிடுச்சு. அன்றைக்கி மனிதர்கள் நாங்கள்லாம் செய்த வேலையில் இன்றைக்கி என்ன செய்ய ஆரம்பிச்சு, கம்ப்யூட்டரைசேஷன் அப்படின்னு மாற்றம் வந்தது. ஸோ வங்கியை குறித்து ஒரு சில பேசிக்கான விஷயம், சில அடிப்படையான சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வங்கிகள்லாம் முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா, இந்தியா சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி தனிப்பட்ட அடகு கடையில் நம்ம பார்த்துருக்கோம்ல, ஐஓபி, இந்தியன் பேங்க், கனரா பேங்க், எந்த வங்கி எடுத்தாலுமே ஒரு காலகட்டத்தில் 120 ஆண்டுகள் 125 ஆண்டுகளுக்கு முன்பாகலாம் அது சாதாரண வட்டி கடையாக தான் செயல்பட்டு வந்தது. அதுதான் நாளடைவில் இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பு ஒவ்வொன்றாய் என்ன பண்ணுறாங்கன்னா, அது வங்கிகளாய் மாற்றம் உருப்பெற்று வந்தது. அந்த காலங்களில் வங்கியில் வேலை வேணும்னு நினச்சிங்களேன், 1979 ஆண்டு வரை சொல்கிறேன், 1979 ஆண்டு வரை யார் நினைத்தாலும் நீங்கள் வங்கிக்குள் போய் வேலை சேர்ந்து கொள்ளலாம். ஒரு வங்கியில் ஒரு மேனேஜர் இருக்காருன்னு வச்சுங்களேன், நல்லா உங்களுக்கு தெரியும், இல்லை உங்கள் சொந்தக்காரன் தான் வச்சுங்களேன், அவர் நினச்சோன்னே நீங்கள் என்ன பண்ணலாம், சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், சேர்த்துக்கலாம். அடிப்படை தகுதி 10வது. ஒரு வங்கியில் கிளார்க்காக சேரும்போது அங்கே இருந்த காலகட்டத்தில் அடிப்படையான தேவை என்னன்னு கேட்டால், அடிப்படையான தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் 10ஆம் வகுப்பு மட்டும் படிச்சுட்டு
நீங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை சொந்தக்காரங்களோ இல்லை ஒரு மேனேஜரே தெரியும்னா அப்படியே அப்பாயின்மெண்ட். ஆனால் அப்போ சம்பளம்லாம் 60 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா. உண்மையாகவே அவ்வளோதான் இருந்துச்சு. அப்பொழுது 1979ஆம் ஆண்டு, இதுக்கு இடையில் 1969ஆம் ஆண்டில் எல்லா வங்கிகளையும் ஒரு குறிப்பிட்ட 14 வங்கிகளை முதலாவது எடுத்து இந்திய அரசாங்கம் என்ன செஞ்சுன்னா தேசிய உடைமையாக்கப்பட்டது, நேஷ்னலைசேஷன். அதை தான் இப்போ என்ன சொல்கிறோம், நேஷ்னலைஸ்டு பேங்க்குன்னு சொல்கிறோம். நீங்கள் பேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது நேஷ்னலைஸ்ட் பேங்க்ஸ். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒரு நேஷ்னலைஸ்ட் பேங்க் பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்கள். கனரா பேங்க், இந்தியன் பேங்க், ஐஓபி, ஸ்டேட் பேங்க். அப்புறம் இதான் அரசு உடைமை ஆக்கப்பட்டவுடனே இந்த வங்கிகள்லாம் இதை. அப்போ நீங்கள் கேட்கலாம், நேஷ்னலைஸ் பேங்க்ஸ்னால் என்ன சார், ப்ரைவேட் பேங்க்ஸ்னால் என்ன? இன்றும் அப்படியே இருக்குது. ப்ரைவேட் பேங்க்ஸ்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு மூலதனத்தோடு வைத்துக்கொண்டு செயல்படலாம். ஆனால் அதிலே அரசாங்கம் நேரடியாக தலையிடாது. ஆனால் நேஷ்னலைஸ் பேங்க்ஸ் அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த இரண்டுக்குமே அரசு உடைமையாக்கப்பட்ட வங்கிகளுக்கும் பாரத வங்கிக்கும் அரசாங்கமே நேரடியாக அதில் பங்கு பெறுகின்றன. ஆக 1979ஆம் ஆண்டு வரை நான் என்ன சொன்னேன், யார் வேணுமானாலும் நீங்கள் எந்த வித இதுவும் இல்லாமல் நேராக உள்ளே போகலாம். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பிகாம் முடிச்சிருக்கீங்க 1979, அப்போது முடிச்சிருக்கீங்க, ஒரு வங்கியில் போய் ஒரு நல்ல ஒருத்தர் தெரியும்னு சொன்னீங்களேன், உடனே உங்கள்கிட்ட சும்மா சாதாரண ஒரு அப்ளிகேஷன் மாதிரி வாங்கிட்டு நீங்கள் போய் வேலை செய்யலாம். ஆனால் அரசாங்கம் என்ன செஞ்சு 1979 இந்த மாதிரி ஒரு தேர்வின் அடிப்படையில் வங்கிக்கு ஆள்களை சேர்க்கும் பொருட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஃபஸ்ட்டு 1979ஆம் ஆண்டு பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு பிஎஸ்ஆர்பி அப்படின்னு 1979ஆம் ஆண்டு கொண்டு வந்து அந்த ஆண்டிலே அவர்கள் ஒரு போட்டித் தேர்வின் மூலம் வங்கிக்கு ஆட்களை சேர்க்க ஆரம்பித்தார். நல்லா புரியுதுங்களா? 1979. அப்போ 1979 வரையும் யார் வேணால் உள்ளே போயிருந்துருக்கலாம். ஆனால் அதையும் அவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, ரெகுலைஸ் பண்ணிவிட்டு இனி அந்த போட்டித் தேர்வு எழுதினால்தான் நம்ம என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். முதல் தேர்வு 1979ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடந்தது. அந்த முதல் தேர்வு நடக்கும் பொழுது நான் என்னுடைய அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணேன். நான் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் நான் என்ன பண்ணேன், அதில் அப்ளை பண்ணேன். அப்பொழுதெல்லாம் இந்த வங்கி தேர்வை குறித்த முதல் தேர்வு, இந்த வங்கி தேர்வை குறித்த எந்தவித ஒரு வெளிப்பாடோ அல்லது இது இப்படித்தான் இருக்கும் என்று இல்லை. அதாவது கணிதத்திலேருந்து வரும், அதுக்கு இங்கிலீஷில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், தென் நெக்ஸ்ட்டு அதிலே சொல்லுங்க ரீசனிங், நுண்ணறிவு திறன், தென் இங்கிலீஷ் ஆங்கிலம், இந்த 3லேருந்து கேள்விகள் வரும் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். அதில் முதலாவது நானும் போய் எழுதுகிறேன். 1979ஆம் ஆண்டு போய் எழுதுகிறோம். அந்த காலகட்டங்களில் எங்களுக்கு புத்தகங்கள் கூட கிடையாது. ஏன்னா முதல் அறிமுகப்படுத்தும் வங்கி தேர்வு. இட்ஸ் அ ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஆனால் அதுவரை என்ன இல்லை, யார் வேணால் போகலாம் வரலாம். இனிமேல் அரசாங்கமே ஒரு பொது தேர்வு மாதிரி கொண்டு வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டித் தேர்வை கொண்டு வந்து அதன் மூலமாக அவர்கள் ஆட்களை தேர்வு செய்கிறார்கள். அது நானும் ஒருவன். ஸோ முதல் தேர்விலே ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்னென்றால், நானும் வெற்றி பெற்று கனரா வங்கியிலே 1980ஆம் ஆண்டு மே 17ஆம் தேதி கோயம்புத்தூரில் எனக்கு போஸ்டிங் கிடைத்தது. 1980 மே 17 நான் கனரா வங்கியில் ஜாயின் பண்ணுகிறேன். நான் ஜாயின் பண்ணும்போது கிளர்க்கு தான், வெளியில் வரும்போது அசிஸ்டன்ட் மேனேஜராக வெளியே வருகிறேன். நான் 12 ஆண்டுகள் வேலை செய்தேன். அங்கே அதாவது ரிசைன் பண்ணிவிட்டு நான் இந்த வங்கி பயிற்சி மையத்தை நடத்துவதற்காக வெளியே வந்தேன். ஆனால் அந்த காலகட்டங்களில் 1980ஆம் ஆண்டில் என்னுடைய சம்பளம் என்ன தெரியுங்களா, 616 ரூபா 87 காசு. உண்மை எவ்வளோ, 616 ரூபா 87 காசு கிளர்க்காக சேர்ந்தேன். ஆனால் இன்றைக்கு அதே போல் நீங்கள் போய் இன்றைக்கி வங்கியில் ஒரு கிளர்க்காக சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா, 42,000 ரூபாய். அதே மாதிரி வங்கி அதிகாரியாக நீங்கள் சேர்ந்தீங்கன்னா 1,10,000 ரூபாய் மாதம். வங்கி அதிகாரியாக நேரடி தேர்வுகள் இருக்கிறது. நாங்கள் அதை என்ன சொல்லுவோம், பேங்க் கிளரிக்கல் எக்ஸாம், பேங்க் பிஓ எக்ஸாம் என்று 2 வகைப்படுத்துகிறார்கள். நீங்கள் பேங்க் கிளர்க்காக ஜாயின் பண்ணால் ஆரம்பமே 42,000 ரூபா சம்பளம். அது மாத்திரமல்ல, 6 மாதம் தான் ப்ரொபேஷன் பீரியட். அது முடிஞ்ச உடனே ஹவுசிங் லோன், கார் லோன் எல்லாமே உங்கள் வங்கி 6 மாதத்துலேயே முடிஞ்ச உடனே கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
எங்கே உங்களுக்கு கிடைக்கும்? ஆனால் நாங்கள் சேர்ந்தபோது அது 616 ரூபா 87 காசு. நாட்கள் செல்ல செல்ல இப்படி ஆகாது. இன்றைக்கி சொல்கிறேன், கல்லூரியில் வேலை செய்யும் இந்த யூஜிசி அவங்களுக்கு சேலரி அதிகம் என்று சொல்வார்கள். ஆனால் இவங்க என்ன வங்கியில் என்ன ஆகும்னா எவ்ரி 2 இயர்ஸ் ஒரு பைபார்ட்டட் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க. அதன்படியே ஏற்றுக்கொண்டே போகிறார்கள். அதனால் இவ்வளோ வேகமாக அது வளர்ச்சி அடைந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ சம்பளம். இன்னும் போக போக இதோட ஸ்டேட் பேங்க் வங்கியில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னு வச்சுங்களேன், கிளர்க்காக சேரும்போதே உங்களுக்கு 68,000 ரூபா சம்பளம், கிட்டத்தட்ட 70,000 சம்பளம். ஜஸ்ட்டு ஒரு ஆர்டினரி டிகிரியை வச்சுக்கிட்டு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் போய் சேர்றவங்க கூட ஆரம்ப சம்பளம் எவ்வளோன்னு கேட்டு பாருங்கள், 30,000, 25,000. அப்புறம் நாளாக தான் அந்த சம்பளங்கள் அதிகமாகும். அது மாத்திரம் இல்லை, இந்த வங்கி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறைய சொல்லணும். அதாவது கேர்ள்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபான ஒரு ஒர்க்கு, நிறைய இதில் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ். இப்போ வாரத்தில் என்ன ஆயிடுச்சு, சனி ஞாயிறு 2வது சனியும் 4வது சனி ஞாயிறும் விடுமுறை கொடுத்துருக்காங்க இல்லையா. நான் சொன்னேன் இந்த பைபார்ட்டட் செட்டில்மெண்ட், அந்த செட்டில்மெண்ட்டில் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 4 வாரமே சனி ஞாயிறு லீவ் விடும்படி கையெழுத்தாகிருக்கு. ஸோ மேபி இன்னும் 2-3 மாதங்களில் பார்த்தீங்கன்னா அனைத்து சனி ஞாயிறுமே வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம் சம்பளங்கள் நான் சொன்னேன் 2 வருஷங்களுக்கு ஒரு முறை இந்த பைபார்ட்டட் செட்டில்மெண்ட், 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செட்டில்மெண்ட் நடந்துக்கிட்டே வரணும். அப்போ இன்க்ரீஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் காலங்களில் நீங்கள் இந்த ஒரு பேங்கிங்குடைய துறையில் நீங்கள் உங்களுடைய கவனங்களை நீங்கள் செலுத்துனீங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமாகவே ஒரு அதிக சம்பளம் மாத்திரமல்ல, ஒரு நல்ல சேஃப் அண்ட் செக்யூரிட்டி ஜாப். நம்ம முதல்வர் சார் சொன்னாங்க, அது உண்மை. நம்ம யாரும் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. இப்போ எல்லாருக்கும் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது நம்ம சொல்கிறோம், எங்கே பார்த்தாலும் நம்ம வடநாட்டிலேருந்து தான் இங்கே வராங்க, வேலை செய்யறதுக்கு இங்கே தான் வராங்க, எல்லாத்துக்கும் வராங்க. ஏன்? அது காரணம் யார்? அந்த போட்டித் தேர்வுலேயும் நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறதே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு சாதாரண மாணவன் தான். நான் படிக்கும் போதெல்லாம் 1980 போட்டித் தேர்வில் நான் போய் ஃபஸ்ட்டு 97 எழுதுறத வெற்றி பெற்று சேரும்பொழுது அதை காட்டிலும் அன்றைக்கி என்ன சொன்னேன், புக்கு இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு கல்லூரியிலே உங்களுக்கு ஒரு பயிற்சியை அவர்கள் கொடுக்குறார்கள். அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாத்திரம் இல்லை, நீங்கள் இன்றைக்கி நான் சொல்கிறத வச்சு அந்த கையில் சின்ன ஒரு புக்லெட் வேறு கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுதான் மாதிரி வினாத்தாள் மாதிரி உங்கள் கையில் இருக்குது. இனி நீங்களே புத்தகங்களை என்ன வாங்கணும், என்ன செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கே தெரிய வரும். இப்படிப்பட்ட ப்ரோக்ராம்ஸ்லாம் எங்களுக்கு யாருமே கொடுத்ததில்லை அந்த காலங்களில். ஆனால் இப்போ உங்களை வருந்தி அழைச்சி வாங்க, இன்றைக்கி பேங்கிங் இருக்குது, வாங்க டிஎன்பிசி நாங்கள் ஃப்ரீயாக சொல்லித்தரோம், வாங்க நாங்கள் இதை சொல்லித்தரோம்னா நம்ம கல்லூரியே எவ்வளோ முறை சொன்னாலும் நீங்கள் அதை கொஞ்சம் அதை அலட்சியப்படுத்திட்டு போயிடுறீங்க. அதனால தான் நம்ம வெளியிலேருந்து அந்த காலி இடங்கள்லாம் வெளிநாட்டு அந்த அயல்நாடு அந்த வடநாட்டிலேருந்து வந்தவங்க அதை எடுத்துக்கொள்கிறார்கள். ஏன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா, பிள்ளைங்களை படிக்க வைக்கும்போது வேலைக்கு போயிடணும், வேலைக்கு போகணும். என்ன வேலைக்கு போகிற? இப்போ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? பேங்கிங் இஸ் அந்த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை நீங்கள் சிஏ போவீங்க, போகலாம், அதுவும் நல்ல லைன் தான். பட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் என்ன கேட்கலாம், என்னைய ஏன் சார் காமர்ஸ் படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு மேக்ஸ் வருமானு கேட்பீங்க. நீங்கள் 10th நான் 12th கூட கேட்க மாட்டேன். 10th மேக்ஸ் படிச்சிங்களா படிக்கலையா? எத்தனை பேர் 10th மேக்ஸ் படிச்சிங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாரும் தேங்க்யூ. இந்த 10வது கணக்கு அடிப்படையில் தாங்க அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுன்னு இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ உங்களுக்கு அதெல்லாம் போட்டு காட்டுவோம், சில சம்ஸ் எல்லாம் சொல்லுவேன். அப்போ இதுதானா பேங்க் எக்ஸாம்ன்ற மாதிரி உங்களுக்கு ஆகிடும். இதுதான் பேங்க் எக்ஸாமான்னு ஆகிடும். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, பேங்க் எக்ஸாம் நீங்கள் பிரித்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். அந்த கையில் இருக்க புத்தகத்தில் பார்க்கும்போதே தெரியும். ஜென்ரல் இங்கிலீஷ், தென் ஜென்ரல் இங்கிலீஷ், தென் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், தென் ரீசனிங். ஸோ முதல்ல அதோடைய பேட்டர்ன் என்னன்றதை உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இதில் 2 முதல் நிலை தேர்வு, முதன்மை தேர்வு 2ஆக வச்சுருக்காங்க, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ப்ரிலிம்ஸ் 100 கேள்வி 60 நிமிஷம். ஆனால் மெயின்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா 155 கேள்வியை கிட்டத்தட்ட 180 3 மணி நேரத்தில் எழுதலாம். ஆக இந்த ப்ரிலிம்ஸை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா நான் சொல்லுவேன் 100% மெயின்ஸ் பாஸ் பண்ணுறது கஷ்டமே கிடையாது. ஒரு வங்கி தேர்வுக்கு என்ன சார் வேணும்? கணக்கு தான் வேணும், அப்படியே கிடையாது. அதான் சொல்கிறேன், 10வது படித்த கணக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு மேக்ஸ் வராது, இது எல்லாமே மேக்ஸாமே, அதுக்கு தான் சொன்னேன். இந்த விழிப்புணர்வு இந்த இதெல்லாம் வரணுன்றது தான் முதல்வரும் பேராசிரியர் திரு பரமசிவம் அவங்களும் விரும்பினது. இவங்க தெரிஞ்சுக்கணும், முதல்ல பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அடிப்படையில் என்ன வரும் வங்கி தேர்வில் என்ன இருக்குது, ஒரு பெரிய இது இல்லை. நீங்கள் இங்கெல்லாம் முடிச்சிருவீங்க, எல்லாம் இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் கேட்காம போயிட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து
ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டாக போய் நான் பேங்கிங் படிக்கிறேன், நான் எதை படிக்கிறேன். ஆனால் இங்கேயே உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது வாங்கி கேட்டுருந்தீங்கன்னா நீங்கள் அங்கெல்லாம் சேர வேண்டிய அவசியமே இருக்காது. தேர்வு மைய அதாவது என்ன பயிற்சி மையங்களுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம கல்லூரியிலே கொடுக்குற இப்படிப்பட்ட ப்ரோக்ராம்ஸில் ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வந்துட்டால் நீங்களாகவே படிக்க ஆரம்பிக்கலாம். புத்தகங்கள் வாங்கி நீங்களே அதுக்கு ஆயத்தமாகலாம். இப்போ நான் அன்றைக்கி 1979 எழுத பரீட்சைக்கு நான் எந்த பயிற்சி மையத்துக்கும் நான் போகல. அந்த காலகட்டத்தில் புக்ஸ் கூட கிடையாது. பட் அவங்க கொடுத்த ஒரு சின்ன புக்லெட்டில் இப்படிலாம் இருக்குன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கோ உங்களுக்கு எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. எல்லாத்தையும் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லதை தேடி இப்படிப்பட்ட போட்டித் தேர்வுகளுக்கு அங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தேடி பார்க்கணும். அப்படி உங்களுடைய தேடல் அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்குமானால் நிச்சயமாகவே நீங்கள் இந்த கல்லூரியை முடித்து வெளியே வரும்பொழுது நல்ல ஒரு வேலையுடைய அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்கள் வீட்டுக்கு கதவியில் அப்படியே கிடக்கும். நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். நம்ம கல்லூரியில் அவங்க இதை உங்களை கூப்பிட்டு வச்சு கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது மாதிரியே இருக்கக்கூடாது. ஆவலை நீங்கள் திருப்பி போய் அவரை கேட்கணும், சார் இன்னும் எங்களுக்கு ஏதாவது இது பண்ணி கொடுங்க, எங்களுக்கு ஒரு இது கொடுங்கன்னு கேட்கணும். அவங்க ரொம்ப ஆவலாக உங்களுக்கு செய்யணும்னு செய்யும் பொழுது நீங்கள் அதில் இன்னும் கொஞ்சம் ஆர்வம், அதான் எல்லாமே அதானே ரெசிப்ரோகசின்னு சொல்லுவோம். நாம் ஒன்று செய்யும் பொழுது அதுக்கு பதில் ஒன்று வந்தால் தான் அதில் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். நம்மளுடைய முதல்வர் அதாவது மருமக எல்லா இடத்துலையும் அவர் அதான் ரொம்ப அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கணும், எல்லா ப்ரோக்ராம் பண்ணுங்கள், எவ்வளோ ப்ரோக்ராம் என்ன பண்ணுங்கள். இன்னொன்று கூட அவர் லேசாக சொன்னார், என்கிட்ட ஏன் கேட்குறீங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு முதல்வரை இதான் முதல் முறையாக நான் சந்திக்கிறேன். ஏன்னா அரசு கல்லூரிகளில் இப்படி ப்ரோக்ராம்ஸ் பண்ணாலும் பண்ணாடி அவங்க அரசு அவர்களை கவனித்து கொள்ளும். ஆனால் அப்படிப்பட்ட இடங்களிலே இப்படி இவர்கள் இப்படி அழகாக உங்களுக்காக ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது இதை நீங்கள் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ளும். இனி நான் மட்டும் இல்லை, இனி எனக்கு பின்பாக அவர்கள் வேறு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ஸ் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராம்ஸ் எதாவது பண்ணாங்கன்னா நீங்களாக வாலண்டியராகவே அவங்களை கேட்க ஆரம்பிக்கணும். சார் நான் எங்களை இது உங்கள் 3rd இயருக்கு மட்டும்தான், இல்லை இந்த 1st இயருக்கு மட்டும்தான், இல்லை சார் எங்களே சேர்த்துங்க சார், எங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் வேணும் சார். நீங்கள் அப்படி கேட்கும்பொழுது தான் அவளுக்கு இன்னும் ஒரு அவளுக்கு உற்சாகமாக இருக்கும். எவ்வளோ செய்தோம் என்ன செய்தாலும் மாணவர் நீங்கள் விரும்பி வந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ வங்கி தேர்வை பொறுத்த திருப்பி மீண்டும் நான் சொல்லும் பொழுது இது ஒரு நீங்கள் முறைப்படி தெரிந்து கொண்டால் ரொம்ப இலகுவாக இதை நீங்கள் பாஸ் செய்து நிச்சயமாகவே அந்த வேலை உங்களுக்கு என்று கிடைக்கும். நீங்கள் இன்னிலேருந்து அதை பிளான் பண்ணுங்கள். நீங்கள் அவர்கிட்ட சார்ட்ட கேளுங்க, சார் என்ன சார் இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, ஆல் ஃப்ரீ வெப்சைட்ஸ். நீங்கள் உள்ளே போய் பார்த்து என்ன இருக்குது ஏது இருக்குது நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா பேங்கிங் சம்மந்தமாக பேங்க் எக்ஸாம்ஸ் போடுங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே பே பண்ணாமல் பாருங்கள், ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸாக முதல்ல பாருங்கள், எல்லா ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் ஒன்றை மட்டும் நினைக்காதீங்க, இது பேங்க் எக்ஸாம்னா ஒன்லி மேத்தமெட்டிக்ஸ் நினைக்காது, அது ரொம்ப ராங். ஏன்னா என்னுடைய அட்மிஷன்ஸ் எனக்கு வருவாங்க பயிற்சி மையத்துக்கு, சார் நான் பிகாம் நான் எம்காம் எனக்கு மேக்ஸ் வராது சார், நான் அதனால தான் நான் அந்த ஒரு பரீட்சையை எழுதுறேன் அப்படிம்பாங்க. அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் 10th மேக்ஸ் படிச்சு அப்புறம் அவரே தான் முதல்ல போட்டு எத்தனை பேர் எங்களில் பயிற்சி மையத்தில் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு எம்காம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வங்கியில் சேர்ந்துருக்காங்க. ஸோ உங்களால் நிச்சயமாக நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வங்கி எனக்கு தெரியாது, வங்கி தேர்வுலாம் எனக்கு தெரியலன்னு நீங்கள் சொல்லவே கூடாது. கண்டிப்பாக உங்களால் இது முடியும். ஸோ இன்று உங்களோட கூட இது நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கா மீண்டுமாய் நான் முதல்வருக்கும் அப்புறம் பேராசிரியர் பரமசிவன் அவர்களுக்கும் மற்றும் சரோஜா மேடம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் அடுத்ததுக்கு வரேன். சார் எப்படிப்பட்டது குவான்டிட்டி ஆப்டிடியூட்னு சொன்னேன் இல்லையா, கடிதம் சொன்னேன். அதில் நீங்கள் என்ன மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4 டாபிக் 3 டாபிக் பார்த்தாலே நீங்கள் என்ன பண்ணலாம், அதில் கண்டிப்பாகவே எழுத முடியும். நிச்சயமாகவே நீங்கள் அது ரொம்ப ஈஸியாக எழுதலாம். எப்படின்னா அதில் ஒரு செலக்டிவான ஒரு டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். கிட்டத்தட்ட 32 குவான்டிட்டி ஆப்டிடியூட்னு சொல்லும்போது 32 பகுதிகள் இருக்குது. இந்த 32 பகுதிகளும் நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் நோட்டையும் பேனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிற சில காரியங்களை எழுதிக்கலாம். விருப்பம் உள்ளவர்கள் எழுதணும் அவசியம் இல்லை, ஆர்வம் உள்ளவர்கள், ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நான் அதை சொல்ல விரும்புகிறேன். ஸோ பேங்க் எக்ஸாம் நம்ம எடுக்கும்பொழுது நீங்கள்லாம் என்ன நினச்சிக்குவீங்களா, நம்ம மேக்ஸ் தான். ஏன்னா அதுதான் ஏன் நான் அந்த மேக்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னா
உங்களுக்கு அது அடிப்படையில் அது என்ன மாதிரி மேக்ஸ் வருன்றதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இருக்கும். நம்ம மேக்ஸும் பார்க்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம நினைப்போம் ட்ரிக்னாமெண்ட்ரி இருக்கும் அப்படி தானே. அதாவது உங்கள் பெரிய பெரிய வார்த்தைகள் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி எதாவது சொன்னேன். இப்போ நான் சொல்ல போகிற கணக்கெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், அதாவது நம்பிக்கை வருதான்னு முதல்ல சொல்லலாம். கிளம்பும்போது அதான் கேட்பேன், எனக்கு அது மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷனோடு பண்ணணும். நீங்கள் அமைதியாக இதை பார்த்துட்டு அப்படியே இருக்கணும், நான் ஏதோ சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி வரவே கூடாது. நாளைக்கு நீங்கள் ஆர்வமாக இதை உங்கள் தனிப்பட்ட இதில் கூட நீங்கள் அதை ஆரம்பிக்கணும். இப்போ நான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் இன்னொரு பேர் நியூமெரிக்கல் எபிலிட்டி. என்ன சொல்கிறோமா, நியூமெரிக்கல் எபிலிட்டி, அதாவது கணக்கு போடும் திறன். அதாவது நீங்கள் எப்படி மேக்ஸ் போட முடியும் அப்படின்னு. ஸோ அதில் இந்த 4 படித்தா போதும். நீங்கள் ஒரு வேளை இதெல்லாம் முடித்து ஃபைனல் இயர் முடித்து நீங்கள் எங்கே போனாலுமே இந்த குவான்டிட்டி ஆப்டிடியூடுக்கு இந்த 4 சாப்டர் மட்டும் படித்தாலே போதும், நீங்கள் வெற்றி பெற முடியும். நல்லா பார்த்துங்க, குவான்டிட்டி ஆப்டிடியூட் இப்போ எங்கள் பயிற்சி மையத்தில் யாராவது சேர்றாங்கன்னா நாங்கள் எவ்வளோ டாபிக்ஸ் எடுப்போம், 32 எடுத்தாகணும். பட் ஆனாலும் அந்த 32ல் 28 தேவையில்லைன்னு, அதுலேருந்து ஒரு 10 தான் வரும். நான் அதனால் என்ன சொல்கிறேன், இதில் இன்னொன்று என்ன, வங்கி தேர்வுக்கு ஒரு முக்கியமானது என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்னா நம்ம என்ன சொல்கிறோம், நேரத்தை நம்ம எப்படி பண்ணுறோன்றதை பகிர்ந்து கொடுக்குறோன்றதான் முக்கியம். ஹவு டு அலோகேட் த டைம். ஒன்றும் இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த ப்ரிலிமினரியில் 100 கொஸ்டின்ஸ் எவ்வளோ நிமிஷம், 60 மினிட்ஸ். 100 கேள்விகள் 60 நிமிஷத்தில் பண்ணணும். எப்படி பண்ண முடியும்? அதில் அதுதான் சொன்னேன், அதான் ட்ரிக். அதான் ஆக்சுவலி யூ ஷுட் நோ. முதல்ல பாடம் தெரியுதோ தெரியலையோ, இது அடிப்படையில் என்னென்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நேரத்தை பகிர்ந்து அளித்தல். யூ ஹாவ் டு டிவைட் ஆர் யூ ஹாவ் டு செப்பரேட் இந்த டைமிங்ஸை நீங்கள் பண்ணணும். நான் என்ன எழுதிக்கிங்க, ஃபஸ்ட்டு குவான்டிட்டி ஆப்டிடியூட் நியூமெரிக்கல் எபிலிட்டி 4 சாப்டர் ஃபஸ்ட் எழுதிங்க. சிம்பிளிஃபிகேஷன் இல்லை, ஃபஸ்ட்டு சீரீஸ் கம்ப்ளீஷன், SERIES, சீரீஸ் கம்ப்ளீஷன், சீரீஸ் கம்ப்ளீஷன், SERIES, கம்ப்ளீஷன், COMPLETION, சீரீஸ் கம்ப்ளீஷன் முதல் சாப்டர். ரெண்டாவது நீங்கள் பார்க்க வேண்டியது சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன், SIMPLIFICATION, சிம்பிளிஃபிகேஷன். பார்த்துங்கம்மா, முதல் சாப்டர் என்ன சொன்னேன், சீரீஸ் கம்ப்ளீஷன். ரெண்டாவது சாப்டர் என்ன சொன்னேன், சிம்பிளிஃபிகேஷன். மூணாவது சாப்டர் இன்இக்வாலிட்டிஸ், இன்இக்வாலிட்டிஸ், INEQALITIES, inequalities. Then fourth one, data, spelling DATA, data interpretation, INTERPRETAION, data interpretation. இப்போ யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், அந்த 4 வாசிங்க பார்க்கலாம். நான் சொன்னேன், சத்தமாக சொல்லுமா, நான் மைக்கில் சொல்கிறேன். சீரீஸ் கம்ப்ளீஷன், சிம்பிளிஃபிகேஷன், இன்இக்வாலிட்டிஸ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். வெரி குட். இப்போ நம்ம சீரீஸ் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு தமிழில் சொல்லணும்னா அந்த தொடரை முடி, அந்த தொடர், ஒரு தொடர் இருக்கு இல்லையா, அந்த தொடரை நம்ம முடிக்கணும். அதில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். இப்போ நான் இது ஏன் சார் அந்த 4 எவ்வளோ கேள்வி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே பண்ணுங்கள். இப்போ நான் சொல்ல போகிறது ஃபஸ்ட்டு கிளரிக்கல் எக்ஸாம் தான். ப்ராக்கெட்டில் எழுதுங்க. சிம்பிளிஃபிகேஷனுக்கு ப்ராக்கெட்டில் 10 கொஸ்டின்ஸ் போடுங்க. சீரீஸ் கம்ப்ளீஷனுக்கு ப்ராக்கெட்டில் 5 கொஸ்டின்ஸ் போடுங்க. சிம்பிளிஃபிகேஷன் 10 போடுங்க, சீரீஸ் கம்ப்ளீஷன் 5 போடுங்க, இன்இக்வாலிட்டிஸ் 5 போடுங்க, டேட்டா இன்டர்பிரேஷனில் 15 போடுங்க. டேட்டா இன்டர்பிரேஷன் எவ்வளோ போடுறீங்க, 15. ஸோ அப்போ 15 + 5 30, 30 + 10 எவ்வளோ, 35 + 40 வந்துருச்சா, வருதாம்மா? நமக்கு 35 கொஸ்டின்ஸ் தான் வரும்னு சொன்னேன்ல, இதுக்குள்ளேருந்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்துடும். இப்போ சீரீஸ் கம்ப்ளீஷனில் 5ன்னு இன்றைக்கி அந்த சாப்டர் சீரீஸ் கம்ப்ளீஷன் ஃபஸ்ட் சொல்லி எழுதியிருக்கோம். இப்போ அதான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த இதை கொஞ்சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீரீஸ் கம்ப்ளீஷனில் முதல் ப்ராப்ளம் இது ஆக்சுவலி
ஆமாம், அந்த புக் எடுத்துங்க, பேஜ் நம்பர் 30, ப்ராப்ளம் நம்பர் 36, கொஸ்டின் நம்பர் 36. ஸோ கொஸ்டின் நம்பர் 36 எடுத்துக்கங்க. அது இருக்கா? கொஸ்டின் நம்பர் 36 எடுத்துக்கங்க. 36 91 109 அதான் எடுத்துங்க. பிளாக்ல ரவுண்டாக இருக்க 36 எடுக்காதீங்க. ஏன்னா புக்கில் அப்படி தான் இருக்குது, சீரிஸ் அப்படி தான். கொஸ்டினை பார்த்துங்க. கொஸ்டின் எங்கே இருக்குது? 91 109 133 ரைட்டாமா 163 இந்த மாதிரி இருக்குது இல்லையா? இப்போ இந்த சீரீஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. 91 18 கூட்டினா என்ன வருதுமா? 109. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அந்த 109 24 கூட்டுறாங்க, அப்படித்தானே? ரைட்டா? 24. 18க்கும் 24க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோமா? 6. அடுத்தது பாருங்களேன். அடுத்து என்ன பண்ணுறாங்க? அந்த 133 அரைவ் பண்ணி 133 30 கூட்டுறாங்க. ஸோ 6 6 ஏற்றுறாங்க. அடுத்த நம்பரை எப்படி அரைவ் பண்ணுறாங்கன்னா 6 6 ஆட் பண்ணி கொண்டு வராங்க. கரெக்டா? இப்போ லாஸ்ட் பாருங்க. அப்போ லாஸ்ட் அது கேட்குது 163க்கு அப்புறம் 199. அப்போ நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன வரணுமா? 240. ஓ, சாய்ஸஸ் இல்லை. இப்போ 241 ரைட்டா? சி இஸ் த ஆன்சர். ஆமாம், சி இருக்கா? 241 இருக்கா? 40 ஆட் பண்ணும் இல்லையா? 44 ஆட் பண்ணும், அப்படி தானேம்மா? 42 ஆட் பண்ணுவீங்க. 241 இஸ் த ஆன்சரா? ரைட்டாம்மா? 241 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ பாருங்க, இது என்ன பேட்டர்னில் ஃபாலோ ஆகுதுன்னு நல்லா பாருங்கம்மா. பேட்டர்ன் பாருங்க. இந்த பிளாக்ல ஒயிட் லெட்டர் எழுத பார்க்காதீங்க. ஸ்லைடில் 37லேருந்து ஆரம்பிங்க. 37 51 57 67 இது இன்பிட்வீன். இதுக்கு என்னன்னு சொல்கிறதுனா ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்னம்மா சொல்கிறது? சீரீஸ் கம்ப்ளீஷன் தான் இருக்குது, சீரீஸ் கம்ப்ளீஷன் தான் வருது. ஆனால் என்ன கேப் என்ன சொல்லியிருக்கு? ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். இது வந்து கொஸ்டின் நம்பர் 37 எடுத்துக்கிங்க, அப்படி தானே? நெக்ஸ்ட்டு 36க்கு அடுத்த கொஸ்டின் ரைட்டா? கொஸ்டின் நம்பர் 37. இப்போ பாருங்க, 6 ஸ்கொயர் அப்படின்னா என்ன? 36. 6 into 6 36. அதோட 1 கூட்டினா என்ன வருது? நம்ம வி அரைவ் த நம்பர் as 37. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, 7 ஸ்கொயர் 49 ப்ளஸ் 2. ஸோ நெக்ஸ்ட் நம்பருடைய ஸ்கொயர் அப்படியே 1 2 3 4 அப்படின்னு ஆட் பண்ணுறோம். இந்த சீரீஸ் ஃபாலோஸ் லைக் தட். ஸோ எப்பயுமே என்னென்னா, இதை சீரீஸ்ன்ற போது எப்படி பார்க்கணுன்னா, ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கும், ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கும். அந்த பேட்டர்ன் நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். அது நிறைய ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால ஒரு மாதிரி இருக்கும், பட் போக போக இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சம்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 100% உங்களுக்கு என்ன இருக்கும்? இதுதாம்மா மேக்ஸு. இது உங்களால் போட முடியுமா முடியாதா? இப்போ ஈஸியாக இருக்கா? கொஸ்டின் பேப்பர் இப்போ நான் கொடுத்தது நீங்கள் முன்னே என்ன கேட்கலாம்? சார் எங்களுக்காக ரொம்ப ஈஸியாக எட்டு வந்து உட்காந்து சொல்கிறீங்க, நாங்கள் பரீட்சைக்கு போனால் அதில் கஷ்டமாக இருக்கும்பீங்க. நீங்கள் அது முன்னாடி பாருங்கள். இட் இஸ் அ சால்வ்டு பேப்பர் ஆஃப் அ எக்ஸாம் பேப்பர். இட் இஸ் அன் எக்ஸாம் பேப்பர். எக்ஸாக்டாக ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன இயர்மா? 2023 கேட்டது. 2023 கேட்ட கொஸ்டின். ஸோ ஒன்றும் மாறலை பேட்டர்ன். ஸோ இப்போ அப்படியே போட்டிங்கன்னா லாஸ்ட் ஒன் என்ன வருதுமா? 11 ஸ்கொயர்னா 121 ப்ளஸ் 6 வந்து 127 ரைட்டா? அப்போ அந்த கேப்பில் என்ன போடணும்? 67 வந்து எங்கே வருது? 8 ஸ்கொயர் ப்ளஸ், அப்போ அடுத்து வந்து 9 ஸ்கொயர் ப்ளஸ் 4 இருக்கணும். ஸோ யுவர் ஆன்சர் ஷுட் பி 85. இருக்காமா? ஆன்சர் 85 வருதா? நெக்ஸ்ட் ஒன் 13 16 25 40 60. நீங்களே ட்ரை பண்ணுங்கள், போர்டை பார்க்காம ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். அது உங்கள் அந்த புக்கிலேருந்து ட்ரை பண்ணி அப்புறம் செக் பண்ணுங்கள், அப்புறம் இந்த ஸ்லைடை செக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், புக்கில் 38 ப்ராப்ளம் அட்டன் பண்ணுங்கள். நான் என்ன சொன்னேன்? புக்கில் 38 அட்டன் பண்ணுங்கள், 39 அட்டன் பண்ணுங்கள், 40 அட்டன் பண்ணுங்கள். ஸ்லைட் மூவ் பண்ண வேணாம், ஸ்லைட் மூவ் பண்ண வேணாம். 38 பாருங்கள், இது இப்போ இங்கே பார்க்காம ட்ரை பண்ணுங்கள். இப்போ 39 40 நீங்களே ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். யாராவது ஒரு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். மைக் அங்கேருந்து கொடுக்கவா? ஓகே, எனக்கு 39 40 சொல்லுங்கள். 39 வந்து பாய்ஸ் சொல்லணும், 40 வந்து கேர்ள்ஸ் சொல்லணும். உங்கள் கையில் புக் இருக்கு இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், இது என்ன, இது இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரியுதா? 13 ஏமா இது புரியுதா? 13 16 25 40 61 புரியுதா? இது ஓகே. என்னாச்சு? 3 6 6 ஆட் ஆகிட்டு இருக்கு, அப்படி தானே? அடுத்த நம்பர் ஆமாம், விட்டு விட்டு அப்படி போடுறீங்களா? ரைட்.
பட் ஏன்னா பேட்டர்ன் வந்து இப்படி தான். 39ஓட 3 கூட்டிங்கன்னா 16, 16ஓட 9 கூட்டிங்கன்னா 25 இல்லையா? ஸோ அந்த சப்போஸ் 27ஓட நீங்கள் என்ன பண்ண 6 கூட்டுங்க 33 ஆகிடுமா? அப்போ அடுத்த நம்பரோட 61 + 33 என்ன 94 வருது ஆன்சர். என்னங்க 88 + 33 அப்படிதானேம்மா? இல்லை இது எப்படின்னா சாரி லாஸ்ட் நம்பர் 61 ஓ ஆன்சரை போட்டிங்களோ? ஆன்சர் 88ஆ? ஓகே ஆன்சர் ஓகே. நான் நெக்ஸ்ட் போகாதீங்க, எனக்கு வந்து 39 போடுங்க பார்க்கலாம். பாய்ஸ் நீங்கள் 39 போடுங்க, புக்கு எடுத்துங்க. ப்ளஸ்ஸா மைனஸா ஆன்சரா? புரியல. இல்லைம்மா என்ன கேட்குறீங்க? இல்லைம்மா பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கங்க. புக்கில் பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கங்க. புக்கில் பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கங்க. அதில் நியூமெரிக்கல் எபிலிட்டியில் எனக்கு 39வது சம் போடுங்க பார்க்கலாம். போட்டிங்களா? ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பின்னாடியே ஆன்சர் இருக்கு, நான் ஈஸியாக பார்த்துருவேன்னு பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நான் இல்லைனா ஸ்லைட்லேயே போட்டு காமிச்சிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஐ வாண்ட் யூ டு ட்ரை. பேக்லேயே சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? இன்னும் 4 பக்கம் தரலாம் சொல்யூஷன் இருக்குன்றாங்க. ஓகே நோ ப்ராப்ளம், பட் நான் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். எவ்வளோம்மா பாய்ஸ் யாராவது சொல்லுங்கம்மா, ஆன்சர் பார்த்தே கூட சொல்லுங்க பரவாயில்ல. ஓகே ஒன் இஸ் த ஆன்சர். வருதாம்மா உங்களுக்கு? ஏன்னா கேர்ள்ஸ் ரொம்ப சின்சியர், அதனால தான் அந்த ஆன்சர் பக்கம் பார்க்காம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். குட். நம்ம ஸ்லைட் நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுமா? இது பாருங்க 12, 23, 34 -10 அப்படி போகுது இல்லையா? கரெக்டா? ஸோ நீங்கள் முதல்ல பாருங்க 12 + 11 23. ஆனால் அப்புறம் ஒரு கேப் வருது, தென் அது என்ன ஆகுது 34 ஆகுது. ரைட்டாமா? இந்த 22 கண்டுபிடிக்க நேராக கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல என்ன பண்ணுங்க, அந்த செயினை கண்டுபிடிச்சா தான் அந்த கேப்பை ஃபில்அப் பண்ண முடியும். 11 அப்புறம் பார்த்தா 33, 44, 55 கிடைக்கும் உங்களுக்கு. இல்லை இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் பார்த்த உடனே சொல்லிட முடியாது. இப்போ நான் ஸ்லைடு போட்டதுனால இவங்க சொல்கிறாங்க 22 லெஸ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இப்போ 12க்கும் 23க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 11. இப்போ அந்த கொஸ்டின் மார்க்கை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, தெரியாமா? ஸோ 23 - x எதுன்னு தெரியாது, அப்படி மேலே வச்சுக்கோங்க. ஆனால் நெக்ஸ்ட்டு பாருங்கள், வர நம்பரோட எதை கூட்டினா அது வந்து இதுனா 33. அடுத்ததையும் பாருங்கள், அந்த 33லேருந்து நீங்கள் 44 மைனஸ் ஆரம்பிக்கும். ஆல்டர்னேட்டில் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ். ஓகேவா? ஸோ ஒரு இது ப்ளஸ்ஸு ஒரு இது மைனஸ். ஸோ அதனால் அது வந்து என்ன, நான் செகண்ட் ஒன்றில் என்ன வரணும்னா 23 - 22 அங்கே என்ன வரணும் 1 வரணும். அங்கே என்ன வரணுமா 1 வரணும். ஓகேவா? 48 போட்டிங்களாமா? நீங்கள் இதை பார்த்து எழுதிங்க. 40 நம்பர் 40 என்னன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஆனால் யாரும் சொல்யூஷன் போகாமல் இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். 48th சம் வந்து அது மீன் 5th ஒன் போங்க. 48th சம் போடுங்க. இதான் இந்த பேட்டர்ன். ஏன்னா உங்களுக்கு கஷ்டம்னால போட சொல்கிறேன். கஷ்டம் 4th அது 48th. அதை இப்போ பாருங்கள், பேட்டர்ன் பாருங்கள், பிக்சர் பாருங்கள். என்னென்னா எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். முதல்ல ஜென்ரல் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். எல்லா அடுத்தடுத்த நம்பர்ஸுடைய டிஃப்ரென்ஸ் எழுதுங்க. நெக்ஸ்ட் நம்பர்ஸுடைய டிஃப்ரென்ஸ் எழுதுங்க. ஸோ அப்போ என்ன வருது 72, 92, 114 + 130 வந்துச்சு. இப்போ இதை அப்படியே பாருங்கள், இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸாக எழுதிட்டு வாங்க. அது பாருங்கள் 20, 22, 24, 27 2 ஆகுது. ஓகேவா? ஸோ அப்படி போடும்போது என்ன ஆன்சர் வருது 210. பாருங்கள் 210க்கு அப்புறம் 282, 72 அது டிஃப்ரென்ஸ் போடுங்க. 72, 92 தென் அப்படியே வருது. அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சா தான் உங்களுக்கு அது கேப் கண்டுபிடிக்க முடியும். கீழே இருக்க டிஃப்ரென்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள் 20, 22, 24, 26. ஸோ லாஸ்ட் வந்து 2 இதாகுது. ஸோ மேலே அப்போ என்ன ஆகுனா 374. அதோட வந்து ஆக்சுவலி யூ ஆட் அப் என்ன வரணும் 114 ஆட் பண்ணிங்கன்னா 448, 718 அண்ட் 488. இது ஒரு சீரீஸ் பேட்டர்னில் சிம்பிளான ஒரு இல்லை, ஆக்சுவலி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? நவ் இப்போ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றத we are going to see the simplification.
சிம்பிளிஃபிகேஷன் எத்தனை கொஸ்டின் சொன்னேம்மா? 10 கொஸ்டின்ஸ். தம்பிங்களா கொஞ்சம் கவனிங்க. இது முடிச்சிருங்க. முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சைலண்டாக இருந்தால் ஒரு 1 மினிட் அதுக்குள்ளே அந்த கான்செப்டை சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா யூ கேன் சால்வ் த சம்ஸ். ஜஸ்ட் 1 மினிட்ல ஐ வில் டெல் யூ த கான்செப்ட்ஸ். இந்த சிம்பிளிஃபிகேஷனுடைய கான்செப்ட் என்னன்றதை சொல்லிடுறேன். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஒரு சிம்பிளான ஒரு இது சொல்கிறேன். ஓகே. ஸோ சிம்பிளிஃபிகேஷனோட கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் சொல்லணும்னா சிம்பிளிஃபைனா என்னம்மா? சுருக்குக. ஸோ ஒரு சம் கொடுத்துருப்பாங்க, ஒரு கணக்கு கொடுப்பாங்க, அதை வந்து நீங்கள் சுருக்கி சொல்லணும். எவ்வளோக்கு சின்னதாக்கி கடைசியாக அந்த ஆன்சரை கொண்டு வரணும். அதுதான் சிம்பிளிஃபிகேஷன். தமிழில் திருப்பி சொல்கிறேன், சிம்பிளிஃபை அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறதுமா? சுருக்குக. இப்போ எத்தனை ஆப்ரேஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள். ஆப்ரேஷன்ஸ் 4 தான் இருக்குது. மல்டிப்ளை, டிவைட், ப்ளஸ் அண்ட் மைனஸ். இவ்வளோதான். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் என்ன இருக்கும்? ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளை, டிவைட். ஒன்று வகுக்கணும், பெருக்கணும், கூட்டணும், கழிக்கணும். இதுதான். இதை வச்சு தான் இந்த சிம்பிளிஃபிகேஷன் வந்து ரிவால்வ்ஸ் அரவுண்ட். வேறு எதுவுமே இல்லை. இதை வச்சு தான் வருது. இப்போ பர்சன்டேஜ் நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்தோம். பர்சன்டேஜ்னா நம்ம சதவீதம். ஸோ இப்படி போட்டு வச்சா அது என்ன பண்ணும்? பை 100 ஆர் மல்டிப்ளை பை 100 இன்டூ 100 ஆர் டிவைட் பை 100. ஃபார் சீயிங் ஃபார் 100 அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ணுறோம்? வி சே எஸ் அ பர்சன்டேஜ். இப்போ இதில் என்ன ரூல் இருக்குன்றத சொல்கிறேன். சின்ன அப்படியே பேப்பரில் கேபிட்டல் லெட்டர்ஸில் நான் சொல்கிறத எழுதுங்க. சின்ன கேபிட்டல் லெட்டர்ஸில் நான் சொல்கிறத எழுதுங்க. கேபிட்டல் லெட்டர்ஸில் போர்ட் மாஸ் BODMAS போர்ட் மாஸ் BODMAS போர்ட் மாஸ். வாட் இஸ் போர்ட் மாஸ்? ஒரு லெட்டர் எப்படி எழுதிங்க? தனித்தனியாக பெருசாக எழுதிங்க, தள்ளி அப்படி வச்சுங்க. இப்போ எழுதிங்க பின்னு போடுங்க, அதுக்கு நேரம் ஒரு கோடை போடுங்க. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக பிராக்கெட்ஸ். என்னமா அது? பிராக்கெட்ஸ். பிராக்கெட்ஸ் தான் தமிழில் சொல்லுங்க அடைப்புகள். இப்படி இருக்கும் இல்லையா? இப்படி 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 ஸ்கொயராக இருக்கும். ஸோ நீங்கள் சின்னதுலேருந்து போகணும். இதுதான் ஆர்டர் ஆஃப் ஹையார்கி ஆஃப் மேக்ஸ் என்னது. இப்படி தான் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் ஆன்சர்ஸ் வரும். மாற்றி செஞ்சாலும் ஆன்சர் வரும், அது தப்பு. ஒரு உதாரணமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னா BODMAS. பிக்கு என்னன்னா பிராக்கெட்ஸ். இப்போ ஓன்னு எழுதிங்க. ஓங்கிறது ஆஃப், OF ஆஃப். சம்லேயே வரும் OF ஆஃப். அதுக்கு நேராக இன்ட்டு போடுங்க. ஆஃப் என்னது? இன்ட்டுனா என்னம்மா? மல்டிப்ளை. ரைட்டா? ஸோ ஓங்கிறது என்னது? மல்டிப்ளை தான். ஆனால் அது ஏன்றதை சொல்கிறேன். அது ஏன் அங்கே மல்டிப்ளே போட்டுக்கலாமே சார்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஓங்கிறது ஆஃப், OF. ஸோ அடுத்து என்ன வரும்? டியா? நீங்களே இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். டி என்ன? டிவிஷன். எழுதிங்க. டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிவிஷன். 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 அப்போ M ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குட். தென் A ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படி எழுதிக்கலாம். தென் S ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சப்ட்ராக்ஷன். நல்லா பார்த்துங்களேன். இப்போ அப்படி இப்படி லைனாக பாருங்களேன். 1 என்ன வருது? பிராக்கெட்ஸ். 1ன்றது என்னம்மா? B தானே? B என்னது? பிராக்கெட்ஸ். அப்போ என்ன அர்த்தம்னா அந்த பிராக்கெட்ஸில் எது இருக்கோ அதை தான் என்ன பண்ணணும்? முதல்ல நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ பிராக்கெட்ஸ் உள்ள மைனஸாக இருந்தாலோ ப்ளஸ்ஸாக இருந்தாலோ இல்லை டிவைடாக இருந்தாலோ இல்லை மல்டிப்ளை இருந்தாலோ, திருப்பி சொல்கிறேன், அந்த அடைப்புக்குள்ள பெருக்கல் அல்லது கழித்தல் வகுத்தல் இருந்தாலும் கூட்டல் எது இருந்தாலுமே ஃபஸ்ட் எதில் செய்யணும்? அந்த பிராக்கெட்ஸை சால்வ் பண்ணணும். ரெண்டாவது என்னம்மா? ஓங்கிறது என்னது? ஆஃப். ஆஃப்ங்கிறது என்ன சொன்னேன்? மல்டிப்ளிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பிராக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு கணக்கில் அதை நீங்கள் முதல்ல பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பிராக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆஃப். ஆஃபுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பெருக்கணும். இப்போ மூணாவது என்னது? டிவிஷன், வகுக்கணும். நாலாவது என்னது? இப்போ நிறுத்துவோம். நாலாவது என்னது? ரெண்டாவது என்னது?
அது என்னது? சொல்லுங்க. ஆஃப் தான், அது என்னது? நல்லா பார்த்துங்க, 2 மல்டிப்ளிகேஷன் தான், 4 மல்டிப்ளிகேஷன் தான். இடையில் என்ன இருக்கு? வகுத்தல். இது ஒன்று தாமா அந்த சூட்சமாக தான் ஒரு நிமிஷம் சொன்னேன். என்னன்னா ஆஃப்னு கொடுத்துட்டா பெருக்கிட்டு தான் வகுக்கணும். ஆனால் ஆஃப் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? வகுத்துட்டு தான். திரும்பி நான் சொல்கிறேன், அந்த ஆர்டர் பாருங்க. ஆஃப்னு கொடுத்துருந்தா பெருக்கிட்டு தான் வகுத்தலுக்கு போகணும். ஸோ வகுத்துக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பெருக்கிடணும். ஆனால் வெறும் வகுத்தலும் பெருக்கலும் கொடுத்தா எதை ஃபஸ்ட் செய்யணும்? வகுத்துட்டு தான் பெருக்கணும். இவ்வளோதான். அடுத்தது அதான். அடுத்தது ஏங்கிறது அடிஷன், எஸ்ங்கிறது சப்ட்ராக்ஷன். ஆனால் இந்த அடிஷனும் சப்ட்ராக்ஷன் இருக்கு பாருங்க, அதை நீங்கள் மாற்றி செஞ்சாலும் தப்பாக வராது. ஆனால் இந்த டிவிஷனும் மல்டிப்ளிகேஷனும் மாற்றி செஞ்சீங்கன்னா கணக்கு என்னவாயிடும்? தப்பாயிடும். அதுதான் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஓகேவா? இதுதான் என்ன பேர்? சிம்பிளிஃபிகேஷன். அதுக்கு என்ன சிம்பிளிஃபிகேஷன் என்ன சொல்கிறது பேர்? போர்ட் மாஸ் ரூல். இது இப்போ எழுதுனீங்க இல்லையா, இந்த ரூல் பேர் என்ன சொல்கிறது? போர்ட் மாஸ் ரூல். ஸ்லைட்ஸ் போவோமா? சம்ஸ் எடுங்க, சிம்பிளிஃபிகேஷன் எடுங்க. சம் நம்பர் 48 எடுத்துங்க. ஃபஸ்ட்டு எல்லாருமே ப்ராப்ளத்தை எடுத்துங்க, அப்புறமா இங்கே பார்ப்போம், சால்வ் பண்ணும்போது அப்புறம் போவோம். பட் நீங்களே எனக்கு சொல்லுங்கள், இதை பார்க்காமே சொல்லுங்கள். இங்கே என்ன இருக்குது? 1290 டிவைடட் பை 43 இன்டூ டபுள் ப்ராக்கெட். அப்படி தானே? 150 டபுள் ப்ராக்கெட்டில் முதல்ல பெரிய ப்ராக்கெட் ஸ்டார்ட் ஆகுது, உள்ளே வந்து என்ன ஆகுது? சின்ன ப்ராக்கெட், ஸ்மால் ப்ராக்கெட். அதுக்குள்ளே என்ன போட்டிருக்கு? 155 மைனஸ் 85 ப்ளஸ் 5. அப்போ பெரிய ப்ராக்கெட். முதல் நம்ம என்ன செய்யணும்னா அந்த 6th. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், சின்ன ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட் எடுக்கணும். ரைட்டா? சின்ன ப்ராக்கெட் என்ன இருக்குது? 155 மைனஸ் 85, 155 85 கழிச்சணும். நீங்கள் இப்போ என்ன செய்யக்கூடாது? மைனஸ் எங்கே இருக்குது? நம்ம போர்ட் மாஸ் ரூலில் ஏமா போர்ட் மாஸ் ரூலில் மைனஸ் எங்கே இருக்குது? லாஸ்ட்டில் இருக்குது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறீங்க? மைனஸை ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க. 155 85 கழிக்கிறீங்க. ஏன்? அது எதில் இருக்கு? லாஸ்ட்டில் இருக்கா? பிராக்கெட்ஸில் இருக்கிறதுனால அதை என்ன பண்ணுறீங்க? புரியுதா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு மெதுவாக வருங்க. சப்ட்ராக்ஷன்றது லாஸ்ட் தான் பண்ணணும் நம்ம. ஆனால் இங்கே 155லேருந்து 85 கழிக்கிறீங்க, ஃபஸ்ட்டே செய்கிறீங்க. ஏன் அப்படின்னா அது என்ன இருக்குது? பிராக்கெட்ஸில் இருக்குது. புரியுதா புரியலையா? ஆர்டர் படி பார்த்தா பிராக்கெட்ஸ் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பண்ணணும். அது உள்ள மைனஸ் லாஸாக இருந்தாலும், ஆனால் பியில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுறீங்க. ஸோ மைனஸ் பண்ணும்போது 155 85 கழிச்சு எவ்வளோ வருது? 70 ப்ளஸ் 5. ரைட்டாமா? இப்போ என்ன பண்ணுவீங்க? அதையும் ப்ராக்கெட் இருக்குது, பெரிய ப்ராக்கெட் இருக்குது. அப்போ அதையும் முடிச்சிருங்க. 70 ப்ளஸ் 5 எவ்வளோமா? 75. அப்போ அந்த லைனே 1290 டிவைடட் பை 43 இன்டூ டேரெக்டாக என்ன ஆகிடும்? 75 ஆகிடும். என்னன்னா அங்கே இந்த சைடில் இருக்க அந்த அத்தனை பிராக்கெட்ஸ் உள்ளதான் முடிச்சிருங்க ஃபஸ்ட்டு. புரியல? பிராக்கெட்ஸ் எங்கே ஆரம்பிக்குது பாருங்களேன். 43க்கு இன்டூ போட்ட பிறகு பிராக்கெட் ஆரம்பிக்குது. ஸோ இப்போ பிராக்கெட் உள்ளே இருக்கிறத முடிக்கும் போது என்ன? முதல்ல சின்ன பிராக்கெட் 155 85 கழிக்கிறீங்க, 70 வருது. அப்போ பெரிய பிராக்கெட்டும் இருக்குது. அடுத்து பெரிய பிராக்கெட் எப்படி வரும்? 70 ப்ளஸ் 5 பெரிய பிராக்கெட்டில் இருக்குது, அதையும் முடிச்சிருங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு? 75 75 ஆயிடுச்சு. இன்டூ 75, இந்த இன்டூ அங்கே மேலே இருக்குது. இப்போ சொல்லுங்கள், 1290. இப்போ லாஸ்ட் பட் ஸ்டெப் பாருங்கள். 1290 டிவைடட் பை 43 இன்டூ 75. இப்போ எதை ஃபஸ்ட்டு செய்யணும்? அந்த ஸ்டெப்பில் இல்லைம்மா, 1290 டிவைடட் பை 43 இன்டூ 75 இருக்குது. ரைட்டா தப்பா? 1290 டிவைடட் பை 43 இன்டூ 75 இருக்குது. இப்போ இதில் என்னென்ன இருக்குது? டிவைட் இருக்குது, மல்டிப்ளை இருக்குது. எதை ஃபஸ்ட்டு பண்ணணும்? மல்டிப்ளையா டிவைடா? மல்டிப்ளை எப்போ பண்ணணும்னா ஆஃப்னு கொடுத்துருந்தா தான் அதை முன்னாடி பண்ணணும். வெறும் டிவைடும் மல்டிப்ளை இருந்தால் டிவைட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும்? புரியுதா? இப்போ 1290 43 வகுத்துருங்க. வகுத்தா எவ்வளோ வருது? 30. புரியுதாம்மா? இன்ட்டு 75. ஸோ என்னன்னா அந்த இதை நீங்கள் அதான் ஃபஸ்ட் செய்யணும். இப்போ 30 × 75 ஆன்சர் வந்து 2250. யாருக்கா புரியலன்னா கேளுங்க, திருப்பி இந்த சம்ம சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாருக்கா புரியலைன்னா இந்த சம்ம நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த இடத்துல புரியலன்னு சொல்லுங்கள். சும்மா கேளுங்க, மைக் கூட வருமா வயிறு?
இல்லை எந்திரிச்சு சொல்லுங்கள். இந்த சம் புரியுதாம்மா எல்லாருக்கும்? எங்கே புரியலன்னு சொல்லுங்கள். சில பேர் புரியல, அப்படி தானே? புரிஞ்சவங்களாம் கை தூக்கமா? ஓகே, புரியாதவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், எங்கே எந்த இடத்துல புரியலன்னு சொல்லுங்கள். புக்கு எல்லாரும் புக்கு வச்சுருக்கீங்களா? பாப்பா உங்ககிட்ட புக்கு இல்லையாம்மா? வேணாம்மா, ஒன்றுதாம்மா, புக் வாங்கிக்கலையா? இருக்கா? அப்போ சம் நம்பர் எடுத்துக்கம்மா. 48 பேஜ் நம்பர் 4, பேஜ் நம்பர் 4 48வது சம் எடுத்துங்க. எல்லாருமே பேஜ் 4 எடுத்துங்க. இப்போ அதை பற்றியே நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாருமே இந்த புக்கில் இருந்து கூட எடுத்துங்க, ஸ்லைடு கூட எனக்கு பார்க்க வேண்டாம். நீங்கள் இந்த புக்கை கையில் வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 448 திருப்பி வாசிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னா 1290 டிவைடட் பை 43 இன்ட்டு அப்புறம் ஃபுல்லாக ப்ராக்கெட்டில் இருக்குது. இப்போ நான் ஃபுல்லாக ப்ராக்கெட்டில் இருக்கிறதா ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம போர்ட் மாஸ்க்குள்ள பி ஸ்டார்ட் ஆகுது என்னது? ப்ராக்கெட்ஸ். ஸோ ப்ராக்கெட்ஸை நம்ம முடிக்கிறோம். ஸோ ப்ராக்கெட்ஸை முடிக்கும்போது 155 - 85 70 ஆகிடும். 70 + 5 எவ்வளோ ஆகிடும்? 75. அப்போ இந்த ப்ராக்கெட்ஸில் மொத்தமும் 75 ஆகிடுச்சு. அதுதான் அங்கே வருது. 1290 டிவைடட் பை 43 இன்ட்டு 75. இப்போ ரெண்டு ஆப்ரேஷன் தான் அங்கே இருக்குது. 1290 டிவைடட் பை 43 இன்ட்டு 75 டிவைட் மல்டிப்ளை இருக்குது. இப்போ எதை ஃபஸ்ட்டு பண்ணணும்? டிவைட் பண்ணிவிட்டு தான் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்? ஆஃப்னு இருந்தால் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணிவிட்டு பார்க்கணும். அதுதான் நம்ம பண்ணுறோம். அப்படி பண்ணிங்கன்னா அதை 40 எவ்வளோ? 30. 30 × 75 எவ்வளோவா? கொஸ்டின் மார்க் 2250. சரி, இப்போ இந்த ரெண்டாவது சம் போடுங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. 49 போடுங்க பார்க்கலாம். 49வது கணக்கு போடுங்க பார்க்கலாம். 49வது சம் நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கூட்டலும் கழித்தலும் தான் அதில் இருக்குது. ஜஸ்ட் சும்மா ஒரு ட்ரை பண்ணுங்கள். இதில் நீங்கள் வேலைக்கு போகாட்டி கூட பரவாயில்ல, ஜஸ்ட் கணக்கு நமக்கு இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் வருதான்னு கூட பாருங்களேன். என்ன இருக்குது பாருங்கள். செகண்ட் அந்த சம்மில் 135 + 162 - 180 இஸ் ஈக்குவல் டு 76 ப்ளஸ் கொஸ்டின் மார்க் 40. எல்லாருக்கும் வருதா? 41. எப்படி செய்யணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 135 162 கூட்டுங்க. அது என்ன ஆகும்? 297 ஆகிடுதா? அதுலேருந்து 180, 297 - 180 இஸ் ஈக்குவல் டு 76 ப்ளஸ்ஸு. இப்போ இதை 180 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வருது? 117. ரைட்டாம்மா? 117 இஸ் ஈக்குவல் டு 76 ப்ளஸ்ஸு கொஸ்டின் மார்க். இந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன பண்ணிக்கங்க? எப்பயுமே எக்ஸ்ன்னு போட்டுக்குங்க. எக்ஸ்ங்க அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன போட்டுக்குங்க? எக்ஸ்ன்னு போட்டுங்க. இப்போ இந்த 70 அப்புறம் உங்களுக்கு இது தெரியும் இல்லையா? ஒரு நம்பரை இந்த சைட்லேருந்து இடதுபுறத்துலேருந்து வலதுபுறம் போனாலோ வலதுபுறத்துலேருந்து இடதுபுறம் வந்தாலும் என்ன மாறும்? குறி மாறுன்றது தெரியுங்களா? ப்ளஸ் வந்து என்னவாயிடும், மைனஸ் என்னவாயிடும், அவ்வளோதான். அப்போ 76 நான் இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ என்னவாயிடும்? அது -76. அப்போ என்ன பண்ணுவீங்க? 117லேருந்து -76. அப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? அது 41. தட் இஸ் த ஆன்சர். ரீசனிங் ஒரு இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு இந்த கொஸ்டினோட ஆன்சர் பாருங்கள். அப்படியே பாருங்கள். அதாவது டிவைடட் பை 127 + 4% ஆஃப் 1500 இருக்கு இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? ஆஃபை தான் செய்வோம். ப்ளஸ் வச்சுக்கோங்க. 4%னா எப்படி இருக்கும்? 4/100 இன்ட்டு 1500. 4%னா எப்படி இருக்குமா? 4/100 இன்ட்டு 1500. இந்த 2 0 அடிச்சிட்டிங்கன்னா 4 × 15 எவ்வளோ ஆகிடும்? 60 ஆகிடும். அதான் அங்கே 60 ஆகிடுச்சு அந்த சைடு. இந்த சைடு வந்தால் வகுக்கலாம். 1116 127 வகுத்தீங்கன்னா எவ்வளோ வருது? 8. ஸோ அப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே 8 + 60 ஆயிடுச்சு. அந்த சைடு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, எப்பவுமே என்ன சொன்னேன்? கொஸ்டின் மார்க் என்னன்னு வச்சுங்க? எக்ஸ்ன்னு வச்சுங்க. அது x² ஆகிடும். அப்போ x² + 4 அங்கே இருக்குது. இந்த சைடு என்ன இருக்குது? 68 இருக்குது. இந்த 4 இந்த பக்கம் கொண்டாங்க. 4 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா என்ன ஆகிடும்? -4 ஆகிடுமா? 68லேருந்து 4 கழிச்சா என்ன ஆகுது? 64². இந்த 64 இஸ் ஈக்குவல் டு x². x² இஸ் ஈக்குவல் டு 64. x என்னமா? ரூட்டு. நம்ம என்ன பண்ணோம்? வர்க்கமூலம் எடுப்போம். ரூட்னா நம்ம ஸ்கொயர் ரூட்னா என்ன? வர்க்கமூலம் எடுப்போம். அப்போ x² இஸ் ஈக்குவல் டு 64னா x இஸ் ஈக்குவல் டு √64 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோமா? 8. ஓகே. ஸோ சும்மா பேசிக் திங்ஸ். ஓகேவாம்மா? ஜஸ்ட் ரீசனிங். ஜென்சின்ற உங்க எடுப்பாங்க. ஓகே, ஐ ஹேண்ட் ஓவர் த மைக் டு ஜென்சி. ரீசனிங் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 4. இது ஈஸியாக இருக்கும் பாருங்களேன். சரி, வவல்ஸு கான்சனன்ட்ஸ்னால் என்னது? வவல்ஸ்னா என்னது? கான்சனன்ட்ஸ்னா வவல்ஸ் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே கான்சனன்ட்ஸ். ஓகேவா?
இப்போ இந்த கொஷின் ஃபர்ஸ்ட் கொஷின், how many letters are immediately preceded by consonants or immediately followed by a symbol அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஃபஸ்ட்டு immediately precededனா முன்னாடின்னு அர்த்தம், followedனா பின்னாடி. இப்போ கான்சனன்ட்ஸ்னா வவல்ஸ் இல்லாதது கான்சனன்ட்ஸு, வவல்ஸ் இல்லாதது மேலே பாருங்களேன். கான்சனன்ட்ஸ் முன்னாடி வந்து லெட்டர்ஸ் இருக்கணும், பின்னாடி வந்து சிம்பிள்ஸ் இருக்கணுன்றாங்க. அந்த மேலே இருக்கிறது தான் கொஷினு. அதில் பார்த்தீங்கன்னா என்னன்றது கான்சனன்ட்ஸு, அதுக்கு முன்னாடி லெட்டர் இருக்குது, அதுக்கு பின்னாடி சிம்பிள் இருக்குது. அதனால் ஆப்ஷன் பி 66க்கு. நெக்ஸ்ட்டு 67 பாருங்களேன். அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துடணும். இஃப் ஆல் த நம்பர்ஸ் ஆர் ட்ராப்டு ஃப்ரம் த அபவ் அரேஞ்ச்மெண்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி 5th ஆஃப் த ரைட் ஆர் 4th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். இந்த கொஷினில் எண்டிங்லேருந்து பார்க்கணும். 4th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட்னா பாருங்களேன். 4th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் எது? 4th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட்னா இந்த சைடு லெஃப்ட்டு, அந்த சைடு ரைட்டா? 4th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட்னா என்ன வரும்? ஏ அந்த பர்சன்டேஜ், எம்மு அந்த இது, அது ஆச்சரியக்குறி தான் வந்து 4th இருக்குது. அதுலேருந்து 5th டு த ரைட் பார்க்கணும். 5th டு த ரைட்னா ரைட் சைடு, எஃப் என் கொஷின் மார்க்கு அந்த சிம்பிள் அப்புறம் ஜி, அப்போ ஜி தான் ஆன்சரு. நெக்ஸ்ட்டு 68th கொஸ்டின். இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து எல்லா சிம்பிள்ஸையுமே எடுத்துடணும். சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு 6th எலமெண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்டு, அப்போ ஈஸி நம்மளுக்கு. ரைட் ஹேண்ட்லேருந்து 6th இது இருக்குது, 9th, அவ்வளோதான் ஆன்சர். ரீசனிங் எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வைங்களேன். இதில் வந்து இங்கே பாருங்களேன், கோட் லாங்குவேஜ் மாதிரி கொடுத்துருவாங்க. ஆல் கேர்ள்ஸ் ஆர் ஸோ பியூட்டிஃபுல்னு கொடுத்துருக்காங்களா? அதுக்கு வந்து கோட் லாங்குவேஜ் மாதிரி ஆல்னா ஏபி, கேர்ள்ஸு சிஎக்ஸ், அது மாதிரி ஒரு கோட் லாங்குவேஜ் கொடுத்துருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லையும், ஆனால் அடுத்த ஸ்லைடு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லையும் செகண்ட் சென்டென்ஸ்லையும் ஆல்ன்றது காமனாக இருக்கா? அப்போ ஆல்னா அந்த சைடு பார்க்கணும். ஏபி ஏபி காமனாக இருக்குது, அப்போ ஆல்னா ஏபி அப்படின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பாருங்களேன், கேர்ள்ஸுன்றது ஃபஸ்ட் இதில் இருக்குது, தேர்ட் சென்டென்ஸில் இருக்குது. அப்போ கேர்ள்ஸ்னால் அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க பாருங்க, கியூடி காமனாக இருக்கா? அப்போ கேர்ள்ஸ்னால் கியூடி தான். அது மாதிரி ஒன்றுத்துக்கும் கோட் பார்த்துக்கணும், அதுலேருந்து கொஷின் வரும். நெக்ஸ்ட் இப்போ 82 கொஷின் பாருங்கள். வாட் குட் பி த கோட் ஃபார் கேர்ள்ஸ் ஆர் கிளாஸி? அப்போ கேர்ள்ஸ்னால் அண்டர்லைன் சொன்னேன்னா, கேர்ள்ஸுக்கு கோட் பார்த்தீங்கன்னா ஜிடி. அடுத்தது ஆர்ன்னு பாருங்கள், ஆர்னா பாக்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், ஆர்னா சிஎக்ஸு. நெக்ஸ்ட்டு கிளாஸினா எம்பி. அப்போ கேர்ள்ஸ் ஆர் கிளாஸினா ஜிடி சிஎக்ஸ் எம்பி. அதே மாதிரி தான் ஆல் சில்ட்ரன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா. இப்போ ஆல் கோட் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் சொன்னேன்னா, ஆளுக்கு சர்க்கிள் ஏபி. சில்ட்ரன்ஸ்க்கு நம்மளுக்கு கோடே இல்லை. இதில் 3 ஆப்ஷன் இருக்குது, ஐடியாவும் இருக்கலாம், என்ஏவாகவும் இருக்கலாம், பிஏவாகவும் இருக்கலாம், அதை அப்படியே வச்சுக்கலாம். ஹெல்ப்ஃபுல்க்கு பார்த்தீங்கன்னா பிபின்னு வந்துடும். அப்போ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா நம்மளுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு ஐடியாவும் இருக்கலாம், என்ஏவாகவும் இருக்கலாம், பிஏவாகவும் இருக்கலாம், அதனால் கேனாட் பி டிட்டர்மைன்டு. இப்போ வந்து கோடு கொடுத்துட்டாங்க, ஜிடி என்ஏ பிபி கோடு கொடுத்துட்டு அதுலேருந்து நம்மள்கிட்ட சென்டென்ஸ் கேட்குறாங்க. அப்போ ஜிடினா மேலே பாருங்களேன், ஜிடினா அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஜிடினா கேர்ள்ஸு, என்ஏனா நாட்டு, பிபினா ஹெல்ப்ஃபுல். அப்போ கரெக்ட் சென்டென்ஸ் வந்து கேர்ள்ஸ் நாட் ஹெல்ப்ஃபுல். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஸ்டெல்லா மேரிஸ் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங், வி தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் ஹியரிங். ஷார்ப்பாக முடிக்கிறோம், ஏன்னா இதுக்கு மேலெல்லாம் நான் ஸ்டூடெண்ட் லைஃப்பில் இருக்கும்போது என்ன பண்ணுவான்னு ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். வாத்தியார் நடத்திட்டே இருப்பார். நான் ஸ்டூடெண்ட் லைஃப்பில் இருக்கும்போது அந்த கடைசி நிமிஷம் 1 மணிக்கு நம்ம கிளம்பி போகலான்னு நேரத்தில் அவர் அப்போ தான் பிரின்சிபல் ஆஃபீஸ்னு ஒன்று பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக எடுக்க ஆரம்பிப்பார். நம்ம வெளியே போகலான்னு சாப்பாடுக்கு சாப்பிடும்போது அவர் ரொம்ப சீரியஸ் ஆகிடுவார் வாத்தியார். ஆனால் இங்கே நான் அப்படி இல்லை, கரெக்டாக ஷார்ப்பாக வி ஆர் சேயிங் குட் பை அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷண்ட் ஹியரிங். ஐ ஒன்ஸ் அகேன் தேங்க் அவர் ப்ரொஃபஸர் ராமசிவன் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா சார் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்னை ஃபோன் பண்ணி கேட்டார். 12th வச்சிருந்தாரு, அப்புறம் அவரே சொன்னார் 10th வந்துருங்கன்னாரு. ஸோ திருப்பியும் சார் நம்ம காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட், ஐ ஒன்ஸ் அகேன் தேங்க் யூ வெரி மச் அண்ட் ஹேண்ட் ஓவர் த மைக் டு ஹிம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.